அதிகாலையில் கருப்பன் கேட்ட 100 கிடாய்கள். குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு. 150 சேவக்கோழிகள். நீ போடாத ஆட்டம் போடு. வரிசையாக அடிக்கப்பட்ட 1200 கிலோ அரிசியில் சாதம் பொங்கி 18 பட்டி கிராமத்தினருக்கு பிரம்மாண்டமாக நடத்தப்பட்ட கரிச்சோறு பந்தி. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகே ரோட்டுப்புதூர் என்ற பகுதியில் விலங்கு கருப்பண்ணசாமி கோவில் அமைந்திருக்கிறது. அந்த கோவிலை சுற்றியுள்ள 18 பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது குல தெய்வமாக கருதி கருப்பண்ணசாமியை வணங்கி வருகிறார்கள். முக்கியமாக தாங்கள் வளர்க்கும் கால்நடைகள் நன்றாக வளர வேண்டும், ஆடு கோழிகள் போன்ற கால்நடை உயிரினங்கள் நல்ல விலைக்கு விற்பனையாக வேண்டும் என வேண்டிக் கொண்டால் வேண்டுதல் நிறைவேறுவதாக அப்பகுதி மக்கள் நம்புகின்றனர். இதற்காக ஆண்டுக்கு ஒரு முறை ஆடி மாத திருவிழாவில் தங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப ஆடு கோழிகளை பலியிட்டு நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர். இந்த ஆண்டிற்கான திருவிழாவில் 1250 கிலோ அரிசி படையிலிட்டு 100 ஆடுகள் 150 நாட்டுக்கோழிகள் பலியிடப்பட்டு அதிகாலை முதலே கருப்பனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடந்தன. அதனைத் தொடர்ந்து பொங்கல் அழைப்பு நிகழ்ச்சி நடந்து அந்த திருவிழாவில் கலந்து கொண்ட 5000த்திற்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு அசைவ அன்னதான பந்தி நடந்தது. இந்த ஆஸ்பத்திரி முழுக்க இன்னமும் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் இங்கே. அவர் இங்கே சிஎம்ஓ கண்ணுக்கு தான் படலை, உங்கள் கண்ணுக்கும் படலை. அவ்வளோ அழகாக நிர்வாகம் நடத்துறீங்க. சிடி ஸ்கேன் யூஸ் பண்ணுறீங்களா? இதெல்லாம் இருக்கலாம். ஏன்னா இந்த ரூம்லாம் பியூரிஃபிகேஷன் பண்ணிட்டு தானே எவ்ரி பேஷண்ட்டை நீங்கள் பண்ணி இருக்கணும். நீங்கள் எடுக்கிறது இல்லை, சிடி ஸ்கேன் எடுக்கிறது 1.5 வருஷம் ஆகுதுங்க. கிரவுண்ட் லெவலே தாண்டலையே. எப்போ இது கட்டி முடிக்கிறது? ஒரு 15 வருஷம் ஆகுமா? இந்த பரமக்குடி ஜிஹெச் வந்து பார்த்தீங்களா? எப்போ வந்து பார்த்தீங்க? நேற்று கூட வந்தீங்க. இந்த ஆஸ்பத்திரி முழுக்க இன்னமும் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் இங்கே. எல்லா பேனரும் ஜெயலலிதா தான் இருக்குது. உங்கள் கண்ணுக்கும் படலை. அவர் இங்கே சிஎம்ஓ கண்ணுக்கு தான் படலை, உங்கள் கண்ணுக்கும் படலை. அவ்வளோ அழகாக நிர்வாகம் நடத்துறீங்க. எல்லா வால்லையும் அந்த விளம்பர பேனர் எல்லாமே ஜெயலலிதா படம் போட்டு தான் இருக்குது. அப்புறம் இந்த இது இப்போ இது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆக்கி இவ்வளோ கோடியில் சிஎம் வந்து 2023 பிப்ரவரியில் அடிக்கல் நாட்டிருக்காரு. இந்த பில்டிங் இன்னும் தரையை விட்டு மேலே வரல. 1.5 வருஷம் ஆகுது இதுக்கு நம்ம அடிக்கல் நாட்டி. இது மாதிரி கட்டினா எவ்வளோ வருஷத்தில் அது முடியும்? யார் கையில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இதுக்கு 3 மந்த்ஸில் எத்தனை வாட்டி இங்கே வந்திருக்கீங்க பரமக்குடிக்கு? ஏங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் இதை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தெரியாதாங்க? இந்த பில்டிங் சரியாக வேலை நடக்கலையே, சம்மந்தப்பட்டவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும், இது இல்லை எங்கள் நாலேஜுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு தெரியாதாங்க உங்களுக்கு? இப்போ நீங்கள் வந்து அப்படியே 4 மாடி வந்துருச்சா?